ஆளுநர் என்ன பண்ணாராமாங்கண்ணா? ஏன் கை கொடுக்குறாரு? அண்ணே, தமிழகத்தினுடைய ஆளுநர் என்ன பண்ணாரு? நேத்து ரங்கநாத சுவாமி கோயில போய் உளவார பணி செய்து சுத்தம் பண்றாரு. பெருமாள் கோவில்ல அவர் இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி குடும்பத்தோட போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க. எப்படி இருக்கணும், நம்ம எல்லோருமே எப்படி பொது சேவையில ஈடுபட வேண்டும் என்பதில் எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஸோ இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய கருத்து ஆளுநர் கேட்கலன்னா குற்றவாளியா பார்க்கறாங்க. ஆளுநர் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கறாங்க. மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் ஆளுநர்னா தரம் தாழ்ந்து போயிருக்காங்கன்னா எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க அவங்க சொல்லணும். இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஆளுநர் முதலமைச்சர் 2 பேர் உட்கார்ந்து பேசுங்க. அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சொல்லலையானா? எங்க சொன்னாங்கன்னா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்து கொண்டு ஆட்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. இன்னைக்கு நம்ம பேசணும். பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு SC ST கேஸ் போட்டு யார் தப்பானவங்களோ அரெஸ்ட் பண்ணணும். இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளுநர் வம்புக்கு இழுக்கிறது என்னன்னு அழகு? அண்ணே, அது கேள்வி இல்லைண்ணே. கேள்வி அது கிடையாது. கேள்வி என்னன்னா, அதனாலதான் நாங்க பிரஸ் கிட்ட பேசாம இருந்தோம். 9 ஃபைலும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம். காரணம் உங்களுக்கு முழுமையா தெரியணும். அதாவது எங்ககிட்ட இத்தனை MP இருக்காங்க. நான் UPA 1-2ல நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம். இது திமுக டிசைட் பண்றாங்க எப்ப CBI ரைடு வரணும், என்னைக்கு வரணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும். ஸோ இந்த முழு 2G கேஸ் UPA 2 அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு டிராமா. இதுல எந்த அளவுக்கு திமுகவினுடைய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அடுத்த வர டேப்பில் நீங்க கேட்டீங்கன்னா தெரியுங்கண்ணா. அதனால எங்களை பொறுத்தவரை 9 டேப் ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். திமுக என்ன சொல்ல, அந்த டேப் பொய்னு சொல்லட்டும், அது ஆர்குமெண்ட் வேற. அந்த டேப் பொய்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்க பதில் சொல்றோம். இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு ராஜா அவர்கள் போராட்டத்தில் எல்லாம் நான் நிரபராதிங்கிறாங்க. இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும். TR பாலு அவர்கள் நான் நோ கமெண்ட்ங்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கு. இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும். முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்ல அவரு பேசுவார். முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்துச்சு, UPAங்கிற பேர்ல இருந்துச்சு. இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு. இது 2024 இந்தியாவுக்கு வேண்டுமா? இது போன்ற குள்ளநரிகள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட் 3 ஃபைல்ஸ் நாங்க வெளியிட்டிருக்கோம். இதை மக்கள் மன்றத்தில் 9 டேப்பு நாங்க வச்சிடறோம் வர்ற வாரத்தில். அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் தனியா. அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அதை கேட்கணும், நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம். பார்ட் 2 கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம், வெளியிடல. பார்ட் 3 மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுறோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால இப்ப மக்கள்கிட்ட வெளியிடுறோம். மக்கள் 9ஐயும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்றோம். திமுக இன்னைக்கு டேப் பொய்னு சொல்லட்டும், டேப் மார்ஃபுட்னு சொல்லட்டும். அதை விட்டுட்டு ஐயோ எங்க மேலேயா சொல்றீங்க, இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீங்க ஊழல்வாதின்னு திமுக ஒத்துக்கிட்டோம். அடுத்து எந்த கட்சியும் நாங்க பேசுறோம்.